பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக GKM தமிழ்குமரன் நியமிக்கப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வாழ்வில் மகிழ்ச்சியான நாள் என ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. ஆனந்தி, பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கிடையே மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்று டாக்டர் ராமதாஸ் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக, அந்த கட்சியின் கௌரவ தலைவராக உள்ள GK மணியின் மகன் தமிழ்குமரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்குமரன் லைகா திரைப்பட நிறுவனத்தின் CEO-வாக, தலைமை நிர்வாக அதிகாரியாக ஏற்கனவே இருக்கிறார். அவர் 2022ஆம் ஆண்டு இதே தமிழ்குமரனை அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக டாக்டர் ராமதாஸ் நியமித்தார். ஆனால் அதற்கு அப்போதே அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் தமிழ்குமரன் அந்த பொறுப்பில் இருந்து விலகினார். அதன் தொடர்ச்சியாக அதன் பின்னர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருந்த பதவி என்பதால் அந்த பதவியை முகுந்தன் என்பவருக்கு, அதாவது அவரது குடும்பத்தில் அவரது பேரனான முகுந்தனுக்கு அந்த பதவியை அவர் ஒதுக்கினார். அதற்கு அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞரணி தலைவர் பதவியை நியமிப்பதில்தான் முதல் மோதல் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்டது. அந்த முதல் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இப்போது அதே பதவிக்கு GK மணியின் மகனான GKM தமிழ்குமரனை இன்று டாக்டர் ராமதாஸ் நியமித்திருக்கிறார். எனது வாழ்க்கையில் இன்று மகிழ்ச்சியான நாள் என்றும் இதனால் இவன் கண் முடிக்கும் என்றாய்ந்து அவன் கண் விடல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப இந்த முடிவை தாம் எடுத்திருக்கிறேன் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக, கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய GK மணியின் மகன் GKM தமிழ்குமரன் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக நியமித்ததான அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான உத்தரவையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த லெட்டர் பேடில் அவர் தமிழ்குமரனிடம் இன்று டாக்டர் ராமதாஸ் வழங்கினார். அன்புமணிக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழ்குமரன் 2022ஆம் ஆண்டு அதே பொறுப்பை வகித்தார். அதற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அவர் பதவி விலகினார். அதன் பின்னர் முகுந்தன் நியமிக்கப்பட்டார். முகுந்தன் நியமிக்கப்பட்டதற்கு பின்னர் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மோதல் வெடித்து பாட்டாளி மக்கள் கட்சியே தற்போது 2ஆக உடைந்திருக்கிறது. யார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்தம் என்று தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுத்து இன்னும் அறிவிக்காத நிலையில், இந்த குழப்பம் நீடித்து வரக்கூடிய நிலையில் வழக்கமாக வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்திக்கும் டாக்டர் ராமதாஸ் இன்று அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் பதவிக்கு தமிழ்குமரனை நியமித்து புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக GK மணியின் மகன் தமிழ்குமரன் நியமிக்கப்படுவதற்கான அறிவிப்பு மற்றும் உத்தரவு கடிதம் ஆகியவை இன்று தமிழ்குமரனிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று எனது வாழ்க்கையின் மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்று தெரிவித்துவிட்டு இந்த அறிவிப்பை டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். ஆனந்தி.